சார் 7? நம்ம ஆளுக்கு இன்னில இருந்து 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப ஹோமுக்கு பெப்பே தான். அவனை உனக்கு சங்குதாண்டா. ஐயோ சார், ஏய் கோயிந்தோ பாம் மேலே கால வச்சிட்டீங்களா சார்? சார் அசையாதீங்க சார், அசையாதீங்க சார். அப்படியே இருங்க, அதோ வந்துடுறேன். ஏய் முடக்கறிமா, ஏயா கத்துற? நல்லா மாட்டிக்கிட்டான். இவனுக்கு கல்யாணத்தை பண்றதுக்குள்ளாக நமக்கு கர்மாதி பண்ணிடுவான் போல இருக்கு. யப்பா, நம்ம சேஃப்டி ஆயிருவோம். வரா வரா. ஏண்டி வரலட்சுமி, காதல கத்திரிக்காண்ணிய கூப்பிடு, ராஜனோட போட்டு வருவார். அங்க போய் நில்லு நில்லு. அங்கேயே வெடிச்சு சதுர வேண்டிய உன்னை எதுக்கு காப்பாத்தினேன் தெரியுமா? நான் போட்ட உயிர் பிச்சையை நினைச்சு நீ தினம் தினம் செத்து பழைக்கணும். நல்லவங்களுக்கு மட்டும் தாண்டா இவன் குமரன். உன்ன மாதிரி அயோக்கியனுங்களுக்கு அசூரன். நீ சூரசம்ஹாரம் தாண்டா. இருக்கா சார்? நட்ராஜ் சுப்பிரமணி அண்ணா சார். டேய் வணக்கங்க ஐயா. எங்கடா குமரன்? எங்க இருக்கான் குமரன்? சொல்லுங்க சொல்லுங்கடா. அந்த குமரன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? டேய் ஒருத்தரையும் விடாத, எல்லாரையும் போட்டு ஒரு புண்ணாக்கும் இல்ல. நான் மினிஸ்டர் இல்ல. நான் ராஜினாமா செஞ்சிட்டேன். நான் இப்போ பப்பு யாதவ். ராஜினாமாவா? ராஜினாமா நீ கொடுத்த இந்த ராஜினாமாவை நான் ஏத்துக்கிட்டா தானே? உன் மந்திரி பதவி எவருக்கியா வேணும்? அது என் கைகளை கட்டி போட்டுடுச்சு. சிங்கம் மாதிரி இருந்த நான் இன்னைக்கு போலேங்க அக்கா மக்கா ஹை கமாண்ட்ல சண்டை போட்டு சம்மதத்தை வாங்கி உன்னை இந்த சீட்ல உட்கார வச்சிருக்கேன்.
நான் என் சீட்ல சேஃபா இருந்தா தான் நீ உன் சீட்ல சேஃபா இருக்க முடியும். இல்லன்னு வெச்சுக்க நாம 2 பேரும் ஜெயிலுக்குள்ள இப்படி உட்கார்ந்திருக்க வேண்டியதா. அடுங்களே ஏல பேய் பிடிச்ச மாதிரி ஆடுற. இங்க பாரு, பாலிடிக்ஸ்னா இதால பப்ளிக் சிம்பத்திக்காகத்தான், ஃபார்மாலிட்டிக்காக நான் வந்தேன், அவ்வளவுதான். புரிஞ்சுக்கல. நான் போனதுக்கு அப்புறம் போட்டு தாக்கிடு. என் உயிரினும் மேலான தமிழ் மக்களே, பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ். ஏய், விட மாட்டேன்டா, விட மாட்டேன். இந்த மக்களோட கஷ்டங்களுக்காக நம்ம அரசியலுக்கு வரணும்னு நினைச்சோமோ அவங்களோட நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. முதல்ல வேலை இல்லாம கஷ்டப்பட்டாங்க, அப்புறம் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இப்போ தற்கொலை பண்ணிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. அந்த பப்பு யாதவ் நம்ம மேல இருக்கிற கோவத்துல மக்களை கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். கவர்மெண்ட் மக்களுக்காக ஒதுக்குன நிலத்துல ஏதோ கண் துடைப்புக்காக வீடு கட்ட ஆரம்பிச்சான். இப்போ அதை கூட பாதியிலேயே நிறுத்திட்டான். மக்களுக்கே நம்ம மேல வெறுப்பு வந்துருச்சு. ஏன்னா நம்ம எதுக்காக போராடுறோன்னு அவங்களுக்கு இன்னும் சரியா புரியலடா. நாம சிவில் டிஃபென்ஸ்ல சம்பாரிச்ச பேர் கூட இப்ப நாசமாயிடுச்சுடா. மக்கள் மத்தியில பேர் சம்பாதிக்கவோ பணம் சம்பாதிக்கவோ நாம இந்த அரசியல்ல காலடி எடுத்து வைக்கல. நல்லது பண்ணுங்கிற ஒரே எண்ணத்துல தான். இதுக்கு இடைஞ்சலா யார் வந்தாலும் அதுல இருந்து நாம பின்வாங்க கூடாது. ஆனா முதல்ல நம்ம மேல சுமத்தப்பட்ட டெரரிஸ்ட்ங்கிற பழிய நீக்கணும். இதுக்கெல்லாம் காரணம் பப்பு யாதவ் தான் நாம சட்டப்படி நிரூபிக்கணும். அப்பதான் நாம அரசியலுக்கு வந்ததுக்கு அர்த்தம் இருக்கும், மக்களும் நம்மள புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு கேன்வாசிங்காக நாம வாடகைக்கு எடுத்த சுமோவோட ஓனர் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டா ஏதாவது ஒரு ஆதாரம் கிடைக்கும். ஏண்டா எப்படா இவ்வளவு நாள் இந்த பொண்ணை சமாளிச்ச? பயங்கர டார்ச்சரா இருக்கா? அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், இல்லைன்னா எல்லாருக்கும் அல்வா கொடுத்து ரெஸ்க்கு போயிடுவா. ஒரு தடவை நாங்க பரிசல்ல போயிட்டு இருந்தோம். எங்களை ஒட்டின மாதிரி இன்னொரு பரிசல் வந்துச்சு. அதுல அவர் வந்துட்டு இருந்தாரு. நான் மெய் மறந்து போயிட்டேன். எல்லாரும் தாமிரபரணியை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் மட்டும் அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அவ்வளவு அசிங்கமா இருந்தானா? அவ்வளவு அழகா இருந்தாரு. அந்த அழகுல அது தண்ணிக்குள்ள விழுந்தது கூட கவனிக்கல. என்னது கண்ணா? கண்ணல்லடா, மூக்குத்தி. அவரை பார்த்துட்டு இருந்ததுல மூக்குத்தி தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. ஐயோ, அப்புறம் எனக்கு அழுகையா வந்துச்சு. திடீர்னு தண்ணிக்குள்ள குதிச்சுட்டாரு. அந்த சின்ன மூக்குத்திய ஆழத்துல இருந்து கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. யாருக்கிட்டயாவது புடுங்கி கொடுத்துருப்பான். நீ என்ன எனக்கு முடுக்க பேசிட்டு இருக்க? உனக்கு இருக்குடா அவர் கையில. எங்க விட்ட? மூக்குத்திய கொடுத்தாருல, அன்னில இருந்து என் மனசு எங்கிட்டயே இல்ல. கண்ணை மூடினாலும் திறந்தாலும் அவர்தான். அன்னில இருந்து சரியா சாப்பிடுறதும் இல்ல, தூங்குறதும் இல்ல. ஒரு தடவை கோயிலுக்கு பின்னாடி ரோஜா தோட்டத்துல சந்திச்சுக்கிட்டோம். அப்போ அங்க ஐயோ எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அப்ப அவர் என் பக்கத்துல வந்து என்ன சொன்னாரு தெரியுமா? வரும், உனக்கு என்ன வரம் வேணும் கேளுன்னு சொன்னாரு. பிகரங்களை மடக்கிறதுக்கு எல்லா ஆம்பளைங்களும் இதைத்தான் சொல்லுவாங்க. அப்ப நான் என்ன கேட்டேன் தெரியுமா? வெள்ளி கொலுசு, தங்க வளையல்? இல்லடா சொட்ட, ஒரு சிகப்பு ரோஜா வேணும்னு கேட்டேன். டக்குன்னு கொடுத்துருப்பான். எப்படா கொடுப்பாரு? அது வெள்ளை ரோஜா தோட்டம். இவன் தாங்க முடியலையே. அப்ப அவர் என்ன செஞ்சிருப்பாருன்னு சொல்லுங்க பாக்கலாம். பூக்கடைக்கு போய் வாங்கிட்டு வந்திருப்பான். வேற ஏதாவது வரம் கேளு வரன்னு சொன்னானா? உங்க அறிவு கெட்டினது அவ்வளவுதான். ஆனா அவருக்குள்ள இருக்கிற காதலன் தன் காதலிக்காக என்ன செஞ்சாருன்னு சொல்றேன் கேளுங்க. கைய வெட்டி ரத்தத்தால அந்த வெள்ளை ரோஜாவை சிகப்பு ரோஜாவை மாத்தி கொடுத்தாரு. யாரோட கைய? அவர் கையத்தான். அடைச்சு சும்மாரு. ரத்தத்தை பார்க்காம எழுந்துக்க மாட்டான், கழுத்தை வெட்டாம தூங்க மாட்டான். அவனே அவன் கையை வெட்டிப்பானா? அவர் எப்பேற்பட்டவர்னு உங்களுக்கு தெரியாது. ஆஞ்சநேயர் மலையை தாங்கின மாதிரி வாழ்க்கை பூரா அவர் என்ன தாங்குவாரு? சுருக்கமா உன குரங்குன்னு சொல்லிட்ட. உங்களுக்கு புரியாது. உனக்கு என்ன பைத்தியமா? அவரை புரிஞ்சுக்க மாட்டீங்க. ஆமா, பைத்தியம் தான். காதலனை பிரிஞ்சதுக்காக வருத்தப்படுறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். மனசுக்கு பிடிச்சவனை பத்தி பேசிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். ஒவ்வொரு நிமிஷமும் காதலனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது பைத்தியம்னா எனக்கு பைத்தியம் தான். பைத்தியம் தான், பைத்தியம் தான். போதுமா? சரி சரி, ஒத்துக்கிறோம், நீ பைத்தியம் தான். புனிதமான என் காதலை பத்தி உங்ககிட்ட சொன்னேன் பாரு.